அதில் நான் சொன்னது அனைத்தும் தவறு அப்படின்னு சுட்டி காட்டி ரோஸ்டிங் டுடே கிறிஸ்டியானிட்டி சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஹாய், ஆமாம் வெளியிட்டோம். ஆனால் இந்த சேனலை குறித்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். ஆனால் இந்த வாட்டியாவது ஒரே ஒரு உண்மையை சொல்லுவீங்களா? என்னை பற்றி இப்படி இவங்க தாக்கி பேசுகிறது இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாலேயும் வேறு பல டாபிக்ஸில் என்னுடைய உபதேசங்கள் தப்புன்னு பேசியிருக்கிறாங்க. டெஃபினெட்லி நீங்கள் தப்பாக உபதேசம் பண்ணால் நீங்கள் தப்புன்னு சொல்லி வீடியோ போட தானே செய்வோம். பெண்கள் நகை அணியலாமா கூடாதா, தேவனுடைய திருத்துவத்தன்மை, பெண்கள் சபையில் உபதேசம் பண்ணலாமா, இப்படி எல்லாம் பல்வேறு டாப்பிக்கில் நான் கொடுத்த செய்திகளை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னால். ஆனால் அந்த டாபிக் எல்லாமே அப்படியே பாதியில் நிற்கிது. எல்லாத்துலேயும் என்னுடைய உபதேசம் தப்புன்னு சொல்லி இவங்க பயங்கரமாக பேசுவாங்க. அதுக்கு நான் பதில் கொடுத்து இவங்களுடைய வாதங்கள் தவறுன்னு நான் குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு பதிலும் வராது. முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதற்கான பதிலை நாங்கள் அன்றைய கிறிஸ்தவம் சேனலில் வெளியிடுவோம், இன்றைய கிறிஸ்தவம் சேனலில் வெளியிடுவோம் அப்படின்னு முடிச்சிடுவாங்க. இப்படின்னு ஒரு கதையை கட்டி நாங்கள் எந்த வீடியோக்கும் பதில் பதிவே செய்யலை அப்படின்னு சொல்லுவார். சரி, நம்ம அந்த சேனலில் போட்டால் தானே இப்படி சொல்கிறாரு, போடுறதையே இந்த சேனலில் போட்டுருவோம் அப்படின்னு தான் இந்த சேனலில் போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதைத்தான் ரோமர் 3:22 சொல்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருக்கும் பரலோகம் நிச்சயம். 100%. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லெனினுடைய அடிப்படை உபதேசத்தை தான் நம்ம இன்றைக்கி பிரித்து காட்ட போகிறோம். சரியா? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசம் மட்டும்தான் எதற்கு காரணம்? ஒருத்தருடைய ரட்சிப்புக்கு காரணம் அப்படின்னு லெனின் சொல்கிறாரு. கேர்ஃபுல்லாக அவருடைய வார்த்தைகளை நோட் பண்ணுங்கள். அதாவது எந்த மனிதனெல்லாம் பாவம் பண்ணுறாங்களோ அவனெல்லாம் கீழ்ப்படியாதவன் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். ஆனால் உண்மையிலே புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே கீழ்ப்படியாமை என்பது என்ன தெரியுமா? கீழ்ப்படியாதவர்கள் அப்படின்னா யார் தெரியுமா? பாவம் பண்ணுறவங்க இல்லை. அப்போ கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது பொய் சொல்கிறது, திருடுறது, பிறருக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி காரியங்களை ஒழுங்காக இல்லாதவங்களை கீழ்ப்படியாதவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லலை. கீழ்ப்படியாதவர்கள் என்றால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள். நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? கீழ்ப்படியாதவர்கள், துன்மார்க்கன், இந்த மாதிரி செய்யாதவங்க, இவங்கெல்லாம் அப்படின்னு எங்கே வசனம் வந்தாலும் லெனினுடைய கூற்றின்படி அவர்கள்லாம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், அதாவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நிராகரித்தவர்கள். அவங்க தான். அவர் மேல் வைக்கின்ற விசுவாசம்தான் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்குமே தவிர நாம் பாவம் செய்வதை நிறுத்துவதாலோ பரிசுத்தமாக வாழ்வதாலோ பரலோகம் செல்லும் தகுதியை அடையவும் முடியாது, காப்பாற்றிக் கொள்ளவும் முடியாது. பேசிக்காக என்ன சொல்கிறாருன்னா, நான் இயேசு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் விசுவாசித்தார்னா அந்த விசுவாசம் அவரை பரலோகம் கூட்டி செல்லும், வேறு எதுவுமே கூட்டி செல்லாது. நீ பாவம் பண்ணாமல் இருந்தாலும் போயிடுவேன்னு கிடையாது, பாவம் பண்ணாலும் போயிடுவேன்னு கிடையாது. அடிப்படையில் நீ இயேசு விசுவாசித்தா போகிற, விசுவாசிக்கலே போல. இதுதான் லெனினுடைய உபதேசம். இவர் மட்டுமில்லை, எந்த ஒரு மனிதனும் பரலோகம் போக முடியாது. ஏனென்றால் எல்லா மனிதனும் பாவம் செய்கிறான்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்லலைன்னா கூட உலகத்தில் வாழ எல்லா மனிதனும் ஒத்துக்கொள்கிற ஒரு சர்வதேச உண்மை இது. அப்புறம் எப்படிங்க பாவம் செய்கிற மனிதர்கள் பரலோகம் போக முடியும்? எப்படி? பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். அவரை விசுவாசிப்பது ஒன்றுதான் பரலோகம் செல்லும் வழி. இப்போது நம்ம வெஸ்லி மேக்ஸ்வெல்லு, ஆர் ஸ்டான்லி இவங்களெல்லாம் சேர்த்து போட்டு அவங்கெல்லாம் அவங்க மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருமே பாவம் பண்ணுறாங்க, அதனால் யாருமே போக முடியாது. ஆனால் போக முடியும். ஒரே வழி என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லலை, லெனின் சொல்கிறார். நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னு அந்த சேனல் இந்த சேனலில் சொல்லலை, லெனினு இந்த சேனல்லே அப்பப்போ வீடியோவாக போடுறேன். ஸோ இவருடைய கூற்றின்படி விசுவாசா நித்திய ஜீவன். வெஸ்லி மேக்ஸ்வெல்லும் ஆர் ஸ்டான்லியும் விசுவாசிக்கிறாங்களா? ஆமாம். இயேசு விசுவாசிக்கிறாங்களா? ஆமாம். அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பாவம் பண்ணாலும் அவங்களுக்கு இட்டர்னிட்டி உண்டா? ஆமாம். பரலோகம் உண்டா? ஆமாம். யாருடைய உபதேசத்தின் அடிப்படையில்? லெனினுடைய உபதேசத்தின் அடிப்படையில். இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிச்சா எவ்ரிதிங் ஃபினிஷ்ட். ஏன்னா சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு எவ்ரிதிங் ஃபினிஷ்ட்னு அவர் சொல்லிட்டார். நம்முடைய ரட்சிப்பிற்கு தேவையான, நாம் பரலோகம் செல்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்து சிலுவையிலே போய் ரத்தம் சிந்தி மரித்து எவ்ரிதிங் ஃபினிஷ்ட், முடிந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார்.
இப்போ அவரை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் செய்து முடித்த கிரியைகளின் மூலமாக அவர் சம்பாதித்த நீதி இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அந்த நீதியை வச்சுக்கிட்டு தான் நம்ம பரலோகம் போகிறோம். கேட்டுக்கிட்டீங்களா? இதுதான் அடிப்படையாக ரட்சிப்பை குறித்து லெனினுடைய உபதேசம். ஸோ அந்த அடிப்படையில் வெஸ்லி மேக்ஸ்வெலும் ஆர் ஸ்டான்லியும் இயேசு தங்களுடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னு அவங்க சுவிசேஷத்தை கேட்கும்போது விசுவாசிக்கிறாங்களா? ஆமாம். அந்த விசுவாசத்தில் தானே உள்ளே வராங்க. ஆமாம். அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? ஆமாம். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க எங்கே போகிறாங்க? பரலோகத்துக்கா? ஆமாம். இது எல்லா ஆமாவும் லெனினுடைய உபதேசத்தின் அடிப்படையில். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய இஷ்டப்படி வாழலாம். நீங்கள் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, ஆக்கினை கிடையாது, தண்டனை கிடையாது. தேவன் உங்கள் மீது பிரியமாகத்தான் இருப்பார். நாம் பாவம் செய்தாலும் தேவன் நம் மீது பிரியமாகத்தான் இருக்கிறார். நமக்கு ஆக்கினை கிடையாது, தண்டனை கிடையாது. நாம் பரலோகம் செல்வது நிச்சயம். திரும்பவும் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டீங்களா லெனினோட உபதேசம்? இப்போ அந்த ஆர் ஸ்டான்லியும் வெஸ்லி மேக்ஸ்வெலும் பரலோகம் போக மாட்டாருன்னு லெனின் சொல்கிறாரு. படிங்க. இந்த 2 மாயக்காரர்கள் பரலோகம் போவதற்கு வாய்ப்பே இல்லையா? தீஸ் 2 hypocrites have no chance of entering heaven. ஏன்? அதான் இயேசு தன்னுடைய பாவத்துக்காக மரித்தாருன்னு சுவிசேஷத்தை கீழ்ப்படிஞ்சாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். அப்படி ரட்சிக்கப்பட்டா அவன் என்ன பாவம் பண்ணாலும் நித்திய ஜீவனு போகிறான் அப்படின்னு லெனின் சொன்னார். இவங்க 2 பேரும் இயேசு தான் அவங்களுடைய பாவத்துக்காக மரித்தாங்கன்னு ஃபஸ்ட்டு விசுவாசிக்கிறாங்க. அது பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர்லாம் அவங்களுடைய அந்த அடிப்படை விசுவாசத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு கேட்கப்பட்ட உபதேசங்கள் இல்லை அவங்க புரிந்து கொள்ளப்பட்ட உபதேசங்கள் படியில் ஏதோ சொல்கிறாங்க. அதான் ஒன்ஸ் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ரசிக்கப்பட்டாலே எந்த பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போகிறாங்களே. அப்போ இவங்க இப்படி தவறான உபதேசத்தில் வந்தால் நரகத்துக்கு தான் போவாங்க, வாய்ப்பே இல்லைன்னு லெனின் சொல்கிறாரு. அப்போ லெனினுடைய உபதேசத்துக்கு யார் எதிரி? லெனின் தான் எதிரி. நாம் செய்கிற பாவம் நம்முடைய ரட்சிப்பை பாதிக்காது. நாம் பரலோகம் செல்வதற்கு அது தடையாக இருக்காது. கேட்டிங்களா? நாங்கள் சொல்லலை, லெனின் சொல்கிறாரு. நம்ம செய்கிற பாவம் அது ரட்சிப்பு தடையாக இருக்காது, பரலோகம் போகிறதுக்கு எந்த தடையாகவும் இருக்காது. அப்போது வெஸ்லி மேக்ஸ்வெலும் ஆர் ஸ்டான்லியும் தவறாக உபதேசம் பண்ணுற பாவத்தில் விழுந்ததுனால they have no chance of entering heaven அப்படின்னு லெனின் அசால்ட்டாக சொல்லுவார். அப்போ லெனினுடைய உபதேசத்துக்கு யார் எதிரி? லெனின் தான் எதிரி. இவரே பரலோகம் போக மாட்டாரே, அப்புறம் எதுக்கு இவர் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறார்? எப்பா லெனின் அந்த போதகர் இயேசு தான் என்னுடைய பாவத்துக்காக மரித்தாருன்னு நம்பியிருப்பாரா மாட்டாரா? ஆப்வியஸாக நம்பியிருப்பார். அறிக்கை செஞ்சுருப்பாரா மாட்டாரா? ஆப்வியஸாக அறிக்கை செஞ்சுருப்பார். அறிக்கை செஞ்ச அந்த நொடி பொழுதில் ரட்சிக்கப்பட்டிருப்பாரா மாட்டாரா? உங்கள் கூற்றின்படி ஆப்வியஸாக ரட்சிக்கப்பட்டிருப்பார். அப்போ ரட்சிக்கப்பட்டவன் நித்திய ஆக்கினை அடைய வாய்ப்பு இருக்கா? உங்கள் கூற்றின்படி வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்களே அவங்க நிச்சயமாக போகல, அந்த போதகர் பரலோகத்துக்கு போகல, நரகத்துக்கு தான் போகிறாருன்னு சொல்கிறீங்க. குருடருக்கு வழிகாட்டும் குருடர்கள் அப்படிங்கிற வார்த்தை இவர்களை போன்ற போதகர்களுக்கு அப்படியே பொருந்தும். இவங்களே போக முடியாத பரலோகத்துக்கு இவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டுறாங்க. சரி, லெனின் ஆர் ஸ்டான்லி வெஸ்லி மேக்ஸ்வெல்லை மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ பேர் நரகத்துக்கு தான் போகிறாங்கன்னு சாட்சி கொடுத்துருக்கார். அப்போ லெனினுடைய உபதேசத்துக்கெல்லாம் எதிரடையாக நின்று சண்டை போடுறது யார்? லெனினே தான். அடுத்த பதிவில் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்த விஷயத்தை குறித்து நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்னு அப்படியே புட்டு 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 தொடர்ச்சியாக வைக்க போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.